எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ரெஷர் குக்கர்ல பன்னீர் புலாவ் செய்ய போறோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணணும்னா மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிருங்க. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர்ல எண்ணெய் சேர்த்துக்கங்க. பன்னீரை டைரக்டாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நான் பன்னீரை கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்க போறேன். நீங்க பன்னீரை ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேம் ஹைல இருக்கணுங்க. எண்ணெயும் நல்லா சூடா இருக்கணும், இல்லாட்டி பன்னீர் அடி பிடிச்சிரும். பன்னீரை லைட்டா ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே எண்ணெயில பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கங்க. அது கூட 2 வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவு, கொஞ்சமா ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிருங்க. இப்போ கொஞ்சமா கசூரி மெத்தி எடுத்து கையில வச்சு நல்லா கிரஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிருங்க. நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. அது 20 நிமிஷம் தண்ணியில நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். அரிசி சேர்த்துட்டு அதை மெதுவா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிருங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணிருங்க. ஃப்ரை பண்ணாமையும் நீங்க டைரக்டா பன்னீர் கியூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா புதினா இலை சேர்த்துருங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் கொடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. பாருங்க, ரொம்பவே சூப்பரான பன்னீர் புலாவ் இப்ப ரெடி ஆயிருச்சு. ரொம்ப மிக்ஸ் பண்ணிராதீங்க, அரிசி உடைஞ்சிரும். கண்டிப்பா இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.